ரசிகனை ரசிக்கும் தலைவா. டக்குன்னு அப்படி அறிகுறியெல்லாம் தோன்றும். எல்லாமே இப்போ நின்று போச்சு, எதுவுமே இப்போ நடக்கலை. அதில் இருந்து வீட்டுக்குள்ள மன வருத்தங்கள், பண நஷ்டங்கள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால் இது மாந்திரிகத்தால் எதுவும் நடந்து போச்சுங்கிற சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில். சரி, ரெண்டோருடைய உடல்நிலைகளையும் சரியாக்கிறதேன். வர வேண்டிய பணத்தை வர வச்சு தாரேன். வேறு என்ன வேணும்ப்பா? அந்த தெய்வம் இன்னையிலிருந்து 9வது நாள் உன் குடும்பத்துக்குள்ளே வரும். அதை நீ இரவில் காண்பாய். வெற்றி உண்டு. சந்தோஷமாக வர வைக்க. அவளை நினைச்சி நீ எடுத்து கொடுக்குற குங்குமமும் விபூதியும் பலன் கொடுக்கும். நலமடைவீர், நானிலம் சிறக்கும். சிவகாசி எல்லை என் பொம்பளை பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்கணும் ஐயா. அது எந்த பொம்பளை பிள்ளை? எங்கே இருக்கா? அப்புறத்தேன் கட்டிக்காரனோ அவன்? அப்படியா? நீர் கால் வந்துட்டு வா. ஏக்கா சரியில்லையா உன் மனசு? சாமிகிட்ட உன் மனசை கொடு பார்ப்போம். போ, நல்ல ஐயா சந்தோஷமாக தங்கமாக நினை பார்ப்போம். வா 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 வா. தங்க நகை வைர நகை பொருள் இருக்காது. என்ன இங்கே தங்க வரும். எல்லாம் கொடுத்துட்டேன். யாருக்கு எதை கொடுக்கணும்னு உனக்கு விளக்க வேண்டாமா? என்ன தெரியல? பொண்ணை கொடுத்ததும் நிப்பாட்டிருக்கணும். வேற எல்லாம் கொடுக்கலாமா? அறிவு இருக்க ஓ மண்டையில் கால் வந்துட்டுவான். இறக்கப்பட்டுட்டா பே உள்ள. என்ன செய்ய முடியும்? இறக்கப்பட்டுட்டா. உங்களை இறக்கப்பட்டா தன் வாழ்க்கையவே இழந்துருவா. என்ன ஆம்பளை கோவப்பட்டா நிம்மதியவே இழந்துருவான். உண்மையா இல்லையா? இப்போ உன் மகனுடைய வாழ்க்கை கண்ணீருங்கவரையுமா இருக்கு. நகநட்டு சம்பந்தமான வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. கடன்களால் தொல்லை இருக்கு. அவன் இன்னொரு இடத்துல தொக்கு வச்சுக்கிட்டு இங்கே வரமாட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை குடும்பியை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? தப்பு இல்லையா? கண்டிப்பாக வேண்டாமா? கண்ணை மூட்டு நான் பார்க்குறேன். என்ன இப்படி முடிவு எடுத்துட்ட முட்டாள்தனமா? ஐயா கால் வந்துட்டு வா. சரி சொல்ல வேண்டாமா? சரி, என்னை நீ தனியாக பார்க்க வேண்டியிருக்க. அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீ என்னை வந்து பாரு. உன் பிள்ளையும் கூட்டுவான். இந்தா அப்படியே வெற்றியை தாரேன், ஜெயிச்சு தாரேன், எல்லாம் பேசுவோம். நல்லாரு. ஓம் கருப்பசாமி, சிவகாசி எல்லை கருப்பசாமி. ரொம்ப நாளாக என் வயத்தில் ஒரு பெரிய வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. என்னம்மா வேதனை? ஆம்பளை மட்டும் கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வாப்பா. யாருக்காக? நான் வயத்தில் வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு வந்திருக்கேன். அவன் என்ன வயத்தில் சுமந்துருக்கான்? யா கியா கூக்கு கே கே கவு கவு. யாருப்பா நீங்கள்? இவர் யாரு? மச்சான். அது யாரு? அக்கா. வாடா மச்சினா வா. நான் குணமாக்கிருந்தேன், நான் கரைச்சிருந்தேன், இப்படியெல்லாம் சொல்லி காலங்கள் ஓடிவிட்டன. அப்படி தானே? போன இடமெல்லாம் பொய்யா போச்சு, இருக்கிற நாளும் வேஸ்ட்டாக போச்சு. பூஜை போனதுக்காரன்னு சொல்லி கையில் இருந்த காசெல்லாம் காணாமல் போச்சு. காலில் விழுந்துட்டு வரலாம்.
அப்படிப்பட்ட சாமி நான் இல்லை, உண்மையை சொல்லுவேன், உடச்சி விட்டுருவேன், உன்னையும் காப்பாற்றுவேன், உன் ஒப்பனையும் காப்பாற்றுவேன். உண்மையா இல்லையாடா? தம்பி வா பாய். இது தீராத நோய் என்று சொல்வார்களப்பா, கேன்சர். டாக்டருடைய செக்கப்பில் போனீங்களா? சாதாரணமான அறுவை சிகிச்சையில் உன்னை குணமாக்கிடலாம். ஆப்ரேஷன் பண்ண போறியா வேண்டாமா? எவ்வளோடா வேணும் உனக்கு? எவ்வளோ கேட்டாங்க? நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன், சரியாக்கி குணமாக்கி உன்னை உயிரோட வீட்டுக்கு கொண்டு வரேன். கால் வந்துட்டு வாங்க. கண்டக்டர் கிருஷ்ணனா இருக்கார்ல, யார்? கிருஷ்ணன். அவர்கிட்ட பாண்டிச்சேரியில் உள்ள ஆஸ்பத்திரி அட்ரஸ் வாங்கணும், வாங்கி இவருக்கு கொடுத்துருவேன். இந்தாப்பா, உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி ஆரோக்கியத்தோடு உன்னை என் சன்னிதானத்துக்கு வர வைக்கிறேன். வா பக்கத்தில். இதெல்லாம் மந்திர தந்திரத்தால் நடக்கலை மகாராஜா. வீணாக கற்பனை பண்ண வேண்டாம், காலத்தை வீணாக்க வேண்டாம், வெற்றி ஆக்கித்தாரேன். இந்தா அப்படி வாடா. இந்தா இன்னிலிருந்து தொழில் நல்லா ஓடும், மகிழ்ச்சியாக இருப்பேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி யாரெல்லாம் கால் விட்டுவாங்க. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. என்னப்பா உனக்கு? உன் பேர் என்ன பேருடா? கண்ணன். உன் பேர் என்ன பேருமா? அப்பா கண்ணை முடுங்க, காலில் நின்று வாங்க. வித்து கொடுக்கறது எதுக்கும் பொருள் வச்சிருக்கீடாடா? ஒன்றும் இல்லை. தத்து கொடுக்கவும் இல்லை, வித்து கொடுக்கவும் இல்லை. எப்படி இந்த கடனை தீர்க்கிறது? கருப்புசாமி தான் தீர்க்கணும், கருப்புசாமி தான் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிய. வாங்க பக்கத்தில் வா தம்பி. 38 நாளையில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் விடும். தீபாவளிக்கு தீபாவளி கழிஞ்சு தான் கிடைக்கும். அசத்து கடனை தீர்த்துட்டு வா, வெற்றியாக்கி வா, என்னைய கும்பிட்டுக்கா. யாரு? இப்போதைக்கு முடியாது, 6 மாதம் கழிச்சு போக வைக்கேன். ஓ என்னம்மா? நல்லா இரு மகளே, ஆனந்தமாக இருப்பாயாக. அதே சிவகாசி எல்லை என்னை மனமாற வணங்கி கர்மசாமி குடிகாரனை திருத்தி குடும்பத்தோட வாழ வையப்பான்னு கேட்டு 2 பொம்பளை வந்திருக்கா. 2 பேர் யாருமா வந்திருக்கா? யார் குடிகாரன்? மகன். உனக்கு மருமகன். பார்த்தியா, நான் மருமகனை கூப்பிடுறேன், மகனை பின்னால் கூப்பிடுவான். கரண்ட் இல்லையா? வரலாம். என் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு 30 நாளை பொறுமையாக ஆச்சுக்கா. அவன் மனம் திருந்தி வருவான். உன் மகா கண்ணீர் ஒடிக்க மாட்டான், வெற்றி ஆகுவான். நானும் பாட்டு கவலைப்படாத, தைரியமாக இருக்கு. வேண்டாம் நிப்பாட்டுருவான், போ பார்த்துக்கிடுவான். கர்மசாமி என்னது எனக்கு தந்திருக்கலாம்ல. சரி பேர பேசுவோம், கிடைச்சிரும். சரி கர்மசாமிக்கு செங்கோட்டை. அம்மா இவ்வளோ உத்தரவு சிவகாசி கிடைச்சாச்சுல, என்ன ஒன்றாவதான் இவ்வளோ நேரம். குழந்தையை கேட்டு வந்த மக்கள் கால் வந்துட்டு வர்றான். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். ஏக்கா நீங்கள் விலை நின்னுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? கூப்பிட்டா தான் உண்டு. உட்காருங்க, கண்ண முடிக்கா. ஐவி ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம். தெய்வ சக்தியாலே உனக்கு குழந்தை கிடைக்கும்.
ஏற்கனவே ஒரு சாமிக்கு சேவல் ஆடு கொடுக்கணும்னு வேண்டுதல் கிடக்கு. அவைகளெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் திருமல கோயில் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிடணும். பண்ணிட்டு வந்து என்னைய பார்த்துட்டேன்னா பாலமுருகம்னு சொல்லி ஒரு முருகன் பிறப்பான். வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய், அகிலம் போற்றும். ஓ, எல்லாரும் ஒரு டீ அடிங்க, என்ன நான் குடிக்கணும், அதான் சொல்லுதேன். இந்த மகளே ஆனந்தமா இரு, சந்தோஷமா இரு, போ. வெற்றிவேல் முருகனுக்கு. கோயம்புத்தூர் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணல. கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. வழி விட்டுலுங்க, வழி விட்டுலுங்க. பிள்ளை விஷயமா வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. என்னப்பா பிள்ளை உனக்கு? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய உடல்நிலையை பார்த்தேன். கர்ப்பப்பையில் எந்த குறையும் இல்லை. கால கிரகங்களின் காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்கல. அதனால் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து நிலமாற போட்டு பார்த்து முக்கணிகளோடு வணங்கி குழந்தை வர வாங்கிக்கலாம். பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்தா வெற்றி உண்டு. கோயம்புத்தூர் எல்லை தான் பெற்ற மகனின் மனநிலையாவா இருவாங்க. நான் யாருன்னு கூப்பிட வேண்டாமா? தான் பெற்ற மகனின் மனநிலைகளை பக்குவப்படுத்தி தான் கேட்டு வந்தது யாருப்பா? பையனுக்கு புத்தி மாறாட்டம் மாதிரி எதுவும் குழப்பம் இருக்கா? நில்லுங்க, கால் வந்துட்டு வரலாம். உடனே குடஞ்சிக்கிட்டு என்ன உங்கள் இஷ்டத்துக்காக நான் சாமி அடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் மனிதன் பொறுமையாக இருக்கிறது உலகத்தில், சிந்திக்க வேண்டாமா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. இப்போதைக்கு ராகுங்கிற கிரகத்தினுடைய அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்ட நரம்புகள் பாதிக்கப்பட்டு மனோ அலைகள் சரியில்லாமல் உன் பிள்ளை இருக்கான். அவனுடைய மனதை சாந்தமாக்கி குடும்பத்துக்கு ஒத்துப்போகும் பிள்ளையை ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்தா உனக்கு பணி கிடைக்கக்கூடிய நாட்கள் நெருங்கிடுது. கஷ்டப்படாமல் இரு, தைவர பொறுமையாக இருந்துக்கான். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும் மகனே, கிடச்சி தாரோம். நல்லா இருக்கும், சந்தோஷம். அதே கோயம்புத்தூர் எல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் உடையவங்க, டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக மனக்குழப்பம் உடையவங்க, டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக மனக்குழப்பம் உடையவங்க யார்? கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு இல்லையா அது? அப்போ அந்த பத்திரம் இப்பொழுதுக்கு சட்டப்படி உங்களுக்கு உரிமையானதை ஏமாற்றி எழுதப்பட்டு விட்டது. அந்த ஏமாற்றத்திலிருந்து நீக்கி சுமார் 25 லட்சம் ரூபா வாங்கி தரேன். அதுக்கு அடுத்து நீ எதுவும் பேசணும்னா உனக்கு ஆபத்து வந்துடும். பேசாமல் இரு. 25 லட்சத்தை வாங்கி தரேன், காப்பாற்றி தரேன், போகலாம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு காஞ்சிபுரம் விஎம் சத்திரம். கணவன் மனைவி விஎம் சத்திரம். கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ. காலை விட்டு வரலாம். நீ பெத்த மகா உன் மனத்தை மீறி ஒரு இடத்துக்கு போயிடுது. அதை இப்போ கூட்டு வந்து வீட்டில் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதான்னு சிந்தனை பண்ண வேண்டும் அல்லவா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? அங்கே அவனுடைய மனதும் நல்லால, இவனும் கொஞ்சம் புளிச்சு போயிட்டான். இருதார யோகம் உள்ள ஒரு பொண்ணு, அவள் வீடு வந்து சேருவா. வெற்றி உண்டு. இந்த பக்கத்தில் வா, காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு பாளையங்கோட்டை
பாளையங்கோட்டை யாரம்மா? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை இருக்கீங்களா? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையா? எந்த இடம் பாளையங்கோட்டையில்? நீங்கள் இல்லை. கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு எந்த ஊர்? எந்த ஊர் அது? திடீர். மூலக்கரைப்பட்டி, மூன்றடைப்பு, திடீர். ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அதில் நிறைய தண்ணி கிடைக்கும், அதில் ஒத்தையடி பாதை மாதிரி போகும், முள்ளுக்காடாக இருக்கும். அதை தாண்டி உன் வீடு. உன் வீட்டுக்கு நான் வரல, நீ போய் இருக்கலாம். கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு. கடையநல்லூர். கடையநல்லூர். காலைல வந்துட்டு வரலாம். கூப்பிடுவான். மாந்திரிகத்தால் உன்னுடைய தொழிலும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டையும் நிறுத்தி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. பௌர்ணமி வரை பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஜெயிச்சு தந்தது. வெற்றியாகலை. வாட்? பையன் விஷயம் முடிஞ்சாச்சு. போயிட்டு வாங்க, வெற்றியாகலாம். கர்மசாமிக்கு. அதே கடையநல்லூர். கால் வந்துட்டு வாப்பா. பேக் பேக். வீட்டுக்குள்ளே எதிரும் புதிருமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய உண்மையா? இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? கிரகங்கள் ஒரு காரணம். அதனால் நீ நம்புகிற அளவுக்கு உன் பொண்டாட்டி என்ன நம்பலை. கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, 2 பேரும் தொழிலுக்கு ஒன்றை வந்து தேடுவான். அதில் நீ சரி பண்ணி நடத்தி வருமானத்தை பெருக்கிக்க. பணம் தாரேன், உன் கடத்தை தீர்த்து தாரேன். நல்லா இரு மகனே. என்னப்பா இந்த கையப்படி மூச்சு சம்பந்தமான பிணி காட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தைரியமாக இருப்போம். நல்லா ஆயிடுது. கர்மசாமிக்கு. வத்ராயிருப்பு. வத்ராயிருப்பு. சரி போயிட்டாங்க. சரி, இதுக்கு அடுத்த உத்தரவு சென்னை தான், புரிஞ்சுக்காங்க. வத்ராயிருப்பு. ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா? புக் பண்ணிட்டுலாம் வந்தால் செட் ஆகாது. சரி, அடுத்த சந்திப்பில் பார்ப்போம். போயிட்டாங்க. வத்ராயிருப்பு. சகோதரன் சகோதரி. வத்ராயிருப்பில் எந்த இடம்? பக்கத்தில் கிட்னம் கோயிலா? கூப்பிட்றேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பொம்பளையால் பல்வேறு இடைஞ்சலும் மாந்திரிகத்தால் குழப்பமும் நடந்திருக்கு. இப்போ இடம் சம்பந்தமான வில்லங்கத்தில் பேச்சுவார்த்தை நிறைவேற்றி பாதி பணத்துக்கும் கால் பங்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது பேச்சுவார்த்தையில். அதனால் அதை நடத்துவோமா வேண்டாமான்னு யோசித்து இன்னொரு ஆளை உள்ளே கொண்டு வந்து விட்டு நான் தெளிவு பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? இருக்க வீடு உனக்கு தானே. கண்ண மூடு. அந்த வீட்டோட ஒதுங்கிக்கிட முடியுமா? ஒதுங்கிக்கிட முடியுமா? வாங்கி தரேன், கடையும் நடத்தி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்க செல்லங்களே. குற்றாலம். 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 போயிட்டாங்கக்கா. போயிட்டாங்க போயிட்டாங்க. குற்றாலமா? குற்றாலம். கால் வந்துட்டு வரலாம். கலியுக தெய்வம்
கண் கண்ட ஐயா ஆதாரம் இல்லை. என்னம்மா வேணும் தம்பிக்கு? என்ன செய்யுது? நீ யாரு? கால் வந்துட்டு வா, உன் தம்பியை நான் பார்க்கட்டும் ஒரு அளவு. யாருக்கு? இன்னொருவர்களுக்கு இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இது இருக்குது, தழும்பு வருது, என்னென்ன கேட்போம். வெள்ளைப்படுது, வெள்ளை நிறம் தோன்றுதா? உட்காருமா, ரெண்டு பேரும் ஒன்று போல் கண்ண முடி உட்காருங்க, நான் பார்க்கட்டும். நெல் அவனுடைய மேனியை போய் பார்த்தேன். சோரியாசிஸின் ஆரம்பம் போல உங்களுக்கு காட்சி அளித்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் இது தீரா நோயாக இருந்தால் என் பிள்ளை வாழ்க்கை வம்பா போயிரும்னு வேதனைப்பட்டு கேட்க வந்திருக்கிய. உண்மையா? அது வரவிடாமல் தடுத்து நிறுத்தினால் போதுமா? கால் வந்துட்டு வா. கீழே விழுந்தது தானே எடுத்துக்கிட்டிய. கர்மசாமிக்கு இந்த கனியை அறுத்து பிடிச்சி மேலாம் தேய்ச்சி குளிக்க சொல்லு. நிப்பாட்டி வைக்கிறேன், அடுத்து வரவிடாமல் காப்பாற்றுறேன். பக்கத்தில் வா. வீணாகாது, வெற்றியாகும், நலமடைவாய். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சிவகங்கை, சிவகங்கை. போர்வையை உதறி போட்டு வா. சிவகங்கை உட்காந்துருக்கான். சிவகங்கை கண்ணுடைய நாயகி எங்கப்பா இருக்கா? கண்ணாத்தா எங்க இருக்கா? கண்ணாத்தா தேட்டரில் ஓடுதானா? படம் நினச்சிக்கிட்டியா? புரியலையா? மாரியம்மன் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட ஈஸ்வரி, என் அண்டமெல்லாம் காத்தவளே, முத்தவையே வரும் அம்மா. அப்பா தம்பி வா, நல்லா இருக்கியா? பக்கத்தில் வா. என்ன வேணும்? யாருக்கெல்லாம்? ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? கால் வந்துட்டு வா. வரலாம்ப்பா, வரலாம்ப்பா, வரலாம்ப்பா. சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி எங்கப்பா இருக்கு? உன் தெய்வமாதே. அந்த இடத்த போய் பார்த்தேன். கோர்ட்டுக்கு போகவா அல்லது அருவாளை தூக்கவா அப்படிங்கிற பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. சமாதானமாக்கி தந்தா போதுமா? வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு. கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வா, தீர்த்து தாரேன். ஓடு. கருப்பசாமிக்கு மானாமதுரை, தேனாமதுரை இல்லை, மானாமதுரை. மானாமதுரை. வெளிநாடு சென்று வந்த மகன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். பரமக்குடி எனக்கு நல்ல தெரியும். பேர் வாய்ந்த ஊர். யாருமே என்னை ஏமாற்ற முடியாதுண்ணே. டிங் டிங். சரி, ஒரு அசைச்சு பார்ப்போமே. கூப்பிட்டா போய் உட்காந்துக்கிடுவோம். இன்னொருத்தர கால் வேண்டாம். பக்தி தான் அதுக்கு காரணம். உண்மையா இல்லையா? கள்ளம் கிடையாது, பக்தி. என்னப்பா உடம்பியை பிடிச்சி ஆட்டிப்பிடுவோம்ல. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வண்டி வாகனங்கள் சம்பந்தமாக மன உபாதை தோன்றிடுது. இப்போ அடுத்து இன்னும் ஒரு சான்ஸில் வெளிநாட்டுக்கு சென்று இன்னொரு வியாபாரத்தை பார்க்கறதுக்கு வழிவகுத்து தாரேன். இப்போ இருக்கிற இடம் சம்பந்தமான குழப்பத்தை நீக்கி பணத்தை தந்தா நீ ஜெயிச்சிருவ. கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவ்வளவுதானே. கண்ணை மூடு, வர வைப்போம். உன்னைய கூப்பிடுவாங்க. ஒரு 7 பேர்கிட்ட இருந்து வசூல் வாங்கி தரேன். அடிச்சுக்காம இல்லை.
அருமையாக படிப்பான், பாஸ் ஆகுவான், அரசாங்க உத்தியோகம் பெறுவான். நல்லா இருங்க. கருப்புசாமிக்கு சரக்கு வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்தியா? எங்கே இருக்குது? மணக்கடையா? இப்போ என்ன பேசுனேன்? ஒரு இட விஷயமாக மனக்குழப்பருக்கு தீர்த்து தரமிட்டேன். என்னப்பா பிரச்சனை? நல்லா இருங்க. அதே மானாமதுரை வாடா தம்பி. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. என்னடா வேணும்? உங்கள் அண்ணன் மாமா பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரெடியாக இருக்காளா? உங்கள் வீட்டில் சரியில்லை, கண்ணு காலில் விட்டு வா. அதான் நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது பெங்களூருக்கா கண்ணு. அடே, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் குடும்பம் நாலு துண்டா போயிருண்டா. அதனால் ஜாதகத்தெல்லாம் பார்த்தாங்க, அவங்க செட் ஆகலைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. பெரியவங்க மனதை சரி பண்ணி பொம்பளை பிள்ளைக்காக அதை கட்டி கொடுத்தா நீ ஏற்றுக்கலாம். எதிர்காலம் பாதிச்சுன்னா என்னடா செய்வேன்? இப்போ எங்கே இருக்காவன்? அப்படியா? அவன் எங்கே இருக்கா? மனப்பிரிவு வேணும். என்னை அடுத்த வாரம் தனியாக வந்து பாரு, விவரத்தை கொண்டு வா, அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓடு, சரி பண்ணி தரேன். சந்தோஷமா இருடா செல்லம், போய்ட்டு வா. பெங்களூர் புதன்கிழமை வரணும். புதன்கிழமை வரணும். உடலாலும் உயிராலும் உன்னை என் உயிராக நினைத்து நான் வாழ்கிறேன் கண்ணே. உடல்நிலை சரியில்லாதது யாரு? என்ன செய்து? கால் ஒன்றான். கடல் வற்றி போனாலும் போகும், கடமையும் காதலும் மாறாத நாடும், கல்லிலே கலை வண்ணம் கண்டான். வேற என்ன வேணும்? ஒரு காரணத்தை வச்சு உட்காந்துட்டு இன்னொரு கதையை கேட்க போறிய? என்ன வேணும்? சரி, உடம்ப சரியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? கண்ணை முடிக்கா. இந்தா, போன சொத்து வராது. ஆனால் இப்போ கடத்தை அடைக்கிறதுக்கு நான் பணம் தரேன். ஒருத்தன் உன்னை கடை தேற்றி காப்பாற்றுவான். வழிவகுத்து தரேன், வெற்றியாகி தரேன். போ. கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை பெண்ணடியாள். கால் வந்துட்டு வரலாம். கை கொடுறா. என்ன போய் என்ன வேணுமா? பணம் வேணுமா? எனக்கு 1 லட்சம் தந்துருக்கலாம்ல, நான் திருப்பி தந்துருப்போம்ல. சரி, கால் வந்துட்டு வா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 5 லட்சம் தருவான். மொத்தம் ஒரு 15 லட்ச ரூபா வசூல் பண்ணி தாரேன். கல்யாணத்தை நடத்தி தாரேன், கவலைப்படாத. நிர்ணயிச்சுக்கா, அட்டி போம். அதே பெங்களூர் எல்லை அரசன். வாப்பா, நீ அரசன் தானே? எந்த நாட்டுக்கு? அரசம்னா ஆம்பளைன்னு அர்த்தம். நீ சும்மா குழம்பி கிடையாத, குடும்பியை பிடிச்சி ஆட்டி போடுவேன். என்னப்பா வேணும்? வீட்டுக்கு கண்ண முடிக்கா பார்க்குறேன். என்னன்னு உன் பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு போக சொல்லியிருந்தேன். இருக்கிற கடையை வியாபாரத்தை பிறப்பாக்கி தரேன். ஆனால் உன் பொண்ணு சரியாயிரும், கடை சரியாயிரும், பொண்டாட்டி சரியாகிறதுக்கு 3.5 மாதம் டைம் இருக்குது. பொறுமையாயிரு, வெற்றியாக்கி தரேன். அள்ளி கொடுத்தது ஆனந்தமாக விளையும், செல்வம் பெருகும், சீராக இருப்பாய். இந்த மகனே, ஆனந்தமாக இருக்கு. சுவாமியே அப்படி சொல்லிட்டா ஆம்பளை. சென்னை மாநகர் வாழ்க வாழ்க, வளர்ந்தேறி இருக்க சென்னை மாநகர். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம். என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு?
அந்த பொண்ணு அமையாது, வேறு பொண்ணு தான் அமையும். அமைச்சு கொடுக்கணுமா? கண்ணை மூடு. அந்த குடும்பத்தை பேச வைக்கிறேன், முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் ரத்தம் சரியில்லை, சரியாயிரும். போ. கருப்பசாமி, அதே சென்னை மாநகர் எம்பெருமான் சிவனுடைய அடையாளத்தை கழுத்திலே போட்டவன். நானும் போட்டிருக்கேன், நீயும் போட்டிருக்கேன். யாருன்னு பார்த்துருவோமே. என்ன என்னடா வேணும் தம்பி? கண்ணமுடி. நரம்புகள் பாதிக்கவில்லை, மனம் சம்பந்தமான வலி தான் இது. இதை சரியாக்கி தரேன். ட்ரை மசாஜ் பண்ணால் சரியாக போயிடும். மருத்துவம் தேவையில்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லை. வெற்றி ஆகிக்கா, நல்லா இருக்கு. அதே சென்னை மாநகர் தாய், மகன், கணவன், மூவர். யாருக்கு கொடுக்க வேண்டியதுனா ரெண்டு பொண்ணையுமே வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமாடா? என்னப்பா, ரெண்டு பேருமே வேண்டாம்ன்றோமா? கருப்பசாமி, இவன் கல்யாண விஷயத்தை நிறுத்தி வை 6 மாதத்துக்கு. அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். அதுக்கடையில் ஹோட்டலை என் பேரை போட்டு ஆரம்பித்து வை. கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணி வெற்றி ஆக்கி தரேன். இதுக்கடையில் 2 நிலம் சொந்தமான வியாபாரம் வருது, அதையும் ஜெயிச்சு தரேன். அப்பா நல்லா இந்த மகனே செல்வாக்காக இருந்துட்டான். நல்லா இருமா, வாழ்க. சென்னை மாநகர் எனக்கு அப்படித்தான் இருக்கு. சென்னை மாநகர் வேலை விஷயமாக மனநொந்து வந்தது யார்? வேலைகள். பெண்ணடியாள் ஒருவள் தன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்காளா? யாருமா? பொம்பளை. பெண்ணடியாள் ஒருத்தி தன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்கிறாள். என்ன பொண்ணுக்கு என்னாச்சு? பொண்ணுக்கு கால் வந்துட்டுவ உன்னத்தானே கூப்பிட்டுருக்க அடையாளமா? வாமா வாமா சின்னம்மா வயசு. அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா அவனுக்கு நல்லா நிம்மதியாக இருந்துக்கிடுவியா? ஆனால் அங்கே அவளுக்கு நிம்மதி இல்லை, மனநொந்து இருக்கிறாள். அங்கே வாழ மாட்டேன், நீங்கள் என்னை இப்படி விட்டீங்கன்னா என்னை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னா அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவாங்க. இந்தா அவளை குடும்பத்தோடு சேர்த்து இருக்க வைக்க, அவள் எதிரிகளை மடக்கி பிள்ளைய ஒற்றுமையாக வாழ வைக்க. நல்லா வெற்றியாக இருக்குப்பா. தீர்த்துருவோம். இந்த பணம் வாங்கிக்க. நல்லா இரு. கடத்தை தீர்த்துட்டு வா, போ. அதே சென்னை மாநகர். ஆமாம் ஆமாம் ஆமாம். பிள்ளை சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? குழந்தை வேணுமா? ஏ கல்யாணம் முடிச்ச ஒன்று அது வீட்டுக்காரர் எங்க? அப்படியா? இப்போ எப்படி குழந்தை பிறந்தது? அவன் ஆரம்பிக்கானா? கண்ணை மூடு. அந்த பேரில் நான் செருப்பை கொண்டு அடிக்கட்டும். காலில் வந்துட்டுவான். பாத்தியா? இப்போ கூப்பிட்டு யார்? சென்னைக்காரர் தானே? எப்பா சென்னைக்காரரை கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டீரப்பா. இல்லை இவர் இல்லை, யாரோ ஒருத்தர் கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டாரு. என்ன உங்களுக்குள்ள தானே? சாமி கையால் கண்ணாடி வாங்கினா நல்லா இருக்கும்னு எல்லாரும் வந்துடுறாங்க.
நல்லா இருப்பா, தீர்ந்தாச்சு, நல்லா இரு, ஆனந்தமாக இரு. வரலாம் மகளே, வா 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 வா. குன்னக்குடி வண்டியில் குழந்த கூட போனவளே என் கண்ணம்மா. இன்னொருத்தனை காலம் வந்துட்டு வா. என்ன பேர் வைப்ப அதை சொல்லிட்டு போ. ஆனந்தமாக பெற்று வருவாய். வாழ்க மகளே, வாழ்க வாழ்க. கருப்பசாமி, சென்னை மாநகர் தன் இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனை அடைந்தது யார்? இடம், வீடு சம்பந்தமா? என்ன 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 என் பேச்சை சரியாக கவனித்து வரணும். இடம், டாக்குமெண்ட் சம்பந்தமாக குழப்பம் யாருக்கும் இருக்கா? கால் வந்துட்டு வா. சிலையா, இல்லை சிலையா, வெண்ணி இருக்கான்னு பாருங்க. உங்கள் சித்தியெல்லாம் எங்கடா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? சரி, என்னடா வேணும் உனக்கு? இப்போ கண்ணை முடுறா பார்ப்போம். கருப்பசாமி, அங்காளம்மன் பெரியபாளையத்தம். பெரியபாளையத்தம்மா எங்கடா இருக்கா? இருக்கியா? 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தொழில் நஷ்டமும் கடனும் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறையும் இருக்குது. அதனால் உனக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாவை காப்பாற்றி தரேன். இந்த வருஷத்தில் உன் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுத்து செம்மையாக்கி தரேன். டாக்குமெண்ட்டை மீட்டிடுவோம். வேறு அம்மாவுக்கு இப்படி சரியாக எந்திரிச்சு வருவாள், நலமாக இருப்பாள். கருப்பசாமிக்கு மைசூர், 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 கோபிச்செட்டிப்பாளையம். மைசூர் யாருப்பா? மைசூர் அண்ணே, வாங்க, கால் வந்துட்டு வாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் கூப்பிட்டுருவோம். ஏன் கவலைப்படுறேன்? நான் தான் கூப்பிட்டோம்ல. பே பே பே. வரலாம். 7 வருஷத்துக்கு முன்னால் உடல்நிலையில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு மன வருத்தம் அடைந்தாய். என்னப்பா? ஆமாம். இப்பொழுது ஒரு பிள்ளையினுடைய மன உபாதையினால் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாய். இருக்கிற சொத்துக்களில் மனவேதனையும் துன்பமும் ஏற்பட்டிருக்கு. அவசியமில்லாத ஒருவனுடைய எதிர்ப்பால் உள்ளம் குழம்பி போயிருக்கிற. அதையெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணியிருந்தால் போதுங்களா? இந்தா கூட வாரேன், ஜெயிச்சுக்கா, ஆனந்தமாரு, 3 முறை என்னையை பார்க்கவா. ஓகே. கருப்பசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். நீ கோபிச்செட்டிப்பாளையமா? குடிப்பியாயா நீ? இதுக்கு முன்னால் குடிச்சியாயா? எப்பவுமே குடிக்கல. கால் வந்துட்டு வா. ரே தம்பி, நீ யார் அவனுக்கு? பாடிக்காடா? இன்னும் 10 வருடம் தான். அப்போ எல்லோரும் விழுந்துருவீங்களா? சக்கா பக்கா கிமாக்கா. உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாமல் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு ஆபத்தான சந்திப்புகளை அடைந்தாய். இதுக்கு பிரத்தியாருடைய மாந்திரிகம் இருக்குமான ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருந்துச்சு. நடந்தது உண்மை. அதனால் அதை குணமாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னடா வேணும்? இந்தாடா வந்துருச்சு, வாங்கிக்கா, நல்லாரு. அவ்வளோதான் உத்தரவு. அடுத்து பார்ப்போம். அதே கோபிச்செட்டிப்பாளையம் கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தவன் யாரடா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? ஆ, முடிக்கல. நீ முடிச்சிட்டியாடா? சோடி போட்டு வந்தேடா இறப்பையா? கச்சா பச்சா கிச்சா பச்சா கால் விட்டாளா? கல்யாணம் நடந்துடணும்னே. யாரு? இவன்ட்டு இவன் கேட்டான். கண்ணமுடே, அந்த கேத்தை அடிச்சிடலாம். உனக்கு லாபகரமாக முடிச்சு தரேன். அரசாங்கமே உன் மீது இறக்கப்படும். ஜெயிச்சு தரேன். கல்யாணம். ஒரு பொம்பளை உங்ககிட்ட அடிக்கடி குறுக்க வாரா. அவளையே கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். செட்டப் க்ளீன். தலையில் பூசவா, நெத்தியில் பூசவா? ஓகே. சரி.
அடுத்து அதே கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்த செல்வ மகன் வரலாண்டா. சாமி காலம்தான் போய்கிட்டு இருக்கு, கல்யாணம் நடக்கலையே. நானும் போகாத கோயில் இல்லை, பார்க்காத பூசாரி இல்லை, கேட்காத சாமி இல்லை, அடிக்காத கோடாங்கி இல்லை, கிழிக்காத சட்டம் இல்லை, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு உள்ள வேதனை. கால் வந்துட்டுவான். உங்களுக்கு இது ஒரு கர்மசாமிக்கு இந்தா மகனே, இந்த ஆண்டில் கல்யாணம் நிர்ணயமாகும், நல்ல மங்கையாக வந்து சேர்வாள், குலமாதாய் குணமுடையவளாய் இருப்பாள், வெற்றி அடைவாய். கர்மசாமி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிங் குயிங் கோயிங். அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் எங்கடா இருக்குது? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இடது பக்கம் போனால் நான் கர்மசாமி இருக்கலாம்ல? இருக்கிறான். அதில் ஊடால ஒரு ரோடு போனால் அப்படி கற்கை கண்டி மாற்ற அணி போகக்கூடிய மைசூர் ரூட்டுக்கு போயிடலாம்ல? கால் வந்துட்டு மாதேஸ்வரம் அப்படி போயிடலாமாடா? போயிடலாம்ல? வா உட்கார். என்னப்பா வேணும் உனக்கு? எத்தனை வருஷம்? சரி சரி, கண்ண முடுறா. யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்களா? யாருக்கு என்ன ஆப்ரேஷன்? இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், உனக்கு குழந்தை பிறக்கும். கால் வந்துட்டு யாருக்கு கொடுக்கலாம் அந்த பிள்ளைய? யாரை வந்து பிறக்க வைக்கலாம்? அம்மா யார் வந்து பிறப்பா? பண்ணாரி மாரியம்மா வந்து பிறப்பாளாம். யார் பிறப்பா? பொம்பளை பிள்ளை தாண்டா பிறக்கும், ஐஸ்வர்யமாக இருப்பா, 3 வீடு கட்டி வாழ்வாள், இந்தா பெருமையோடு இருப்பாய், பெண்மகளே வாழ்க, ஆனந்தம் அடைவாய், செல்வ சிறப்போடு இருப்பாய். பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சியா? அட்ரா சக்க. பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? கால் ஒன்று சொல்லலாம், மாட்டிக்கிடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அப்போ கோயம்புத்தூர்னு வந்து நின்று அடா சக்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆளை வச்சுக்கிட்டா அப்படியே ஏன்னு வந்துடலாமோ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், பிடிவாதம் பிடிச்ச எரும மாடா ஒரு பிள்ளையை பற்றிருக்க. அவன் உள்மரத்தை போய் பார்த்தேன், அவன் மாற மாட்டோம்னு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் மனதுக்குள்ளேயே அவன் முட்டாப்பையன்னு நான் நிர்ணயித்து உன் பிள்ளைய ஓங்கிட்டு கொண்டு சேர்க்கேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இருதார யோகத்தில் ஒரு பழக்கத்தில் ஒரு யோகம் முடியுது. அடுத்து நல்ல கல்யாணத்தை முடித்து குடும்பம் வைக்க வாழ வைக்க பொறுமையோடு நடக்கும், பெருமையோடும் நடக்கும். அதே பொள்ளாச்சி கால் வந்துட்டு வாக்கா. நீ வேண்டாம் அம்மா, அப்பா என்னக்கா பையன் எங்கே இருக்கான்? உங்கள்கிட்டயா இருக்கான்? ஏன் அங்கே போயிருக்கான்? சரி, நீ ஏன் கொண்டு போய் விட்ட? இப்போ அவனை பாசத்தோடு வர வைக்கணும். கண்ணை மூடு வருவான. வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னையா பார்க்க வந்து நீ வீட்டில் சும்மா இருந்துருக்கலாமே. காலில் விழுந்துக்கா. கண் கண்ட தெய்வம் நீயப்பா. வரலாம். கண்டிப்பாக அவன் அவளை கூட்டிட்டு ஓடுவான். வரக்கூடிய புதன்கிழமையோ அடுத்த புதன்கிழமையோ என்னை வந்து பார். அதுக்கு எனக்கு தெரியாது, நான் சொன்னது தான். போகலாம். கர்மசாமிக்கு அப்படியா? திருவண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா. யார் பாருக்கா திருவண்ணாமலை?
கருப்பசாமி வந்து கேட்கவும் முடியாதான். என்ன பைத்தியார் நாங்கள் உட்காந்துருக்கோம். காலைல வந்துட்டு வரலாம். இவனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ல. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். அரூர்னு ஒரு ஊர் வருது, அது எங்கே இருக்குப்பா? அரூர் வரலாம். உடம்பை சரியாக்கணுமா குடும்பத்தை சரியாக்கணுமா? குடும்பத்தை சரியாக்கி தந்தா போதுமா? உன் பையனுடைய அறிவையும் சரியாக்கி சட்டப்படி இடைஞ்செல்லாமல் ஆக்கி தரேன். குடும்பத்தை ஒருங்கிணைந்து வாழ வைக்கேன். உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்கு, வெற்றி அடைஞ்சிக்கலாம், போகலாம். கருப்பசாமிக்கு ரசிகனை ரசிக்கும்